வணக்கம். கவிதைகள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளை விட சொல்லாம விட்ட வார்த்தைகளுக்குள்ள தான் பெரிய சக்தியே ஒளிஞ்சிருக்கோன்னு சொல்லுவாங்க. தமிழ் இலக்கியத்துல இருக்கிற அப்படி ஒரு நுட்பமான ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கவிதை உத்திய பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க அந்த மர்மத்துக்குள்ள போகலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கவிஞர் ஒரு உருவகத்தை முழுசா சொல்லாம பாதியிலேயே நிறுத்திட்டா என்னாகும்? அது அந்த கவிதையோட அழக குறைக்குமா இல்ல இன்னும் அதிகமாக்குமா? இத பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இந்த டெக்னிக்க நாம முதல்ல ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறக்காக முழுமை பெறா உருவகம் என்று சொல்லலாம். அந்த பேர்லயே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு இல்லையா? இதுக்குள்ள இருக்கிற அழக இப்ப நாம பார்க்கலாம். பாருங்க, இது ஏதோ கவிஞர் மறந்துட்டாருனோ இல்ல அவருக்கு திறமை பத்தலைனோ அர்த்தம் கிடையாது. இது வேணும்னே செய்யற ஒரு விஷயம். சில சமயங்கள்ல நாம என்ன சொல்றோமோ அதை விட நாம என்ன சொல்லாம விடுறோமோ அதுதான் படிக்கிறவங்க மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ரொம்ப நுட்பமான ஒரு உத்தி. நாம இதுவரைக்கும் முழுமை பெறா உருவகம்னு பேசிட்டு இருந்தோம்ல. இதுக்கு நம்ம தமிழ் இலக்கணத்துல ரொம்ப அழகான முறையான ஒரு பெயர் இருக்கு. அதுதான் ஏக தேச உருவகம். இது உருவகம் அணில வர்ற ஒரு முக்கியமான வகை. இதோட இலக்கண வரையறை ரொம்ப சிம்பிள். எப்படின்னா, ஒரு கவிஞர் ஒரு புதிரோட ஒரு பாதியை மட்டும் நமக்கு கொடுக்கற மாதிரி அவர் சம்பந்தப்பட்ட இரண்டு பொருட்களை எடுத்துக்கிட்டு அதுல ஒண்ணுக்கு மட்டும் உருவகத்தை சொல்லிடுவார். இன்னொன்ற, அதாவது அதோட விடைய நம்மளே கண்டுபிடிக்கிற மாதிரி விட்டுடுவார். அதுக்கு பேர் தான் ஏகதேச உருவகம். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? ஸ்டெப் 1, கவிஞர் ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்ட இரண்டு பொருட்களை தேர்ந்தெடுப்பார். ஸ்டெப் 2, முதல் பொருளுக்கு மட்டும் உருவகத்தை வெளிப்படையா சொல்லிடுவார். இப்ப வர்றதுதான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப். ஸ்டெப் 3, ரெண்டாவது பொருளுக்கான உருவகத்தை அவர் சொல்லவே மாட்டாரு. அந்த கேப்பை நிரப்ப வேண்டியது நம்ம கற்பனை தான். சரி, வெறும் தியரியா பேசிட்டே இருந்தா எப்படி? இதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணத்தை பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். இந்த உதாரணம் எங்கிறது வருதுன்னா நம்ம உலக பொதுமறையான திருக்குறள்ல இருந்து தான். இந்த உன்னதமான குரலை கேளுங்க. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அடேங்கப்பா, திருவள்ளுவரோட இந்த 2 அடியில எவ்ளோ பெரிய தத்துவம் பாருங்க. இதோட நேரடியான அர்த்தம் ரொம்ப சிம்பிள். யார் இறைவனோட திருவடிகளை பிடிச்சுக்கிறாங்களோ அவங்க பிறவிங்கிற ஒரு பெரிய கடலே நீந்தி கடந்துருவாங்க. அப்படி பிடிக்காதவங்களால கடக்க முடியாது. இப்பதான் இந்த உத்தியோட மையத்துக்கே வரும். வள்ளுவர் பிறவிய ஒரு பெருங்கடல்னு ரொம்ப தெளிவா உருவகம் பண்ணிட்டார், சரிதானே? அதுதான் நமக்கு வெளிப்படையா சொல்லப்பட்ட உருவகம். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. அந்த பெருங்கடலை நீந்தி கடக்க நமக்கு என்ன தேவை? வள்ளுவர் அதுக்கு இறைவன் அடின்னு ஒரு வழிய காட்டுறார். ஆனா அதை எதோடையும் உருவகப்படுத்தல. அங்கதான் அந்த மர்மம் இருக்கு. இத இப்படி பிரிச்சு பார்க்கலாம். பிறவிங்கிற பொருள் பெருங்கடல்னு உருவகமா மாறிடுச்சு. ஆனா அதை கடக்க உதவுற இறைவன் அடிங்கிற பொருளுக்குரிய உருவகம் காலியா இருக்கு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கடலை கடக்க நமக்கு என்ன தேவைப்படும்? நிச்சயமா ஒரு படகு இல்லனா ஒரு தெப்பம் தேவைப்படும். வள்ளுவர் சொல்லாம விட்ட அந்த உருவகம் இதுதான். பிறவிங்கிற பெருங்கடலை கடக்க நமக்கு உதவுற தெப்பம் தான் இறைவனோட திருவடிகள். அப்போ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த உத்தியோட உண்மையான அழகே அது படிக்கிற நமக்கு கொடுக்கிற பங்குல தான் இருக்கு. திருவள்ளுவர் நம்ம முன்னாடி பிறவிங்கிற ஒரு பெரிய சவாலை ஒரு பெருங்கடலையே வைக்கிறார். ஆனா அதை கடக்கிறதுக்கான கருவியை கண்டுபிடிக்கிற வேலையை நம்மகிட்டயே விட்டுடுறார். அந்த தெப்பத்தை நாம தான் நம்ம கற்பனையால உருவாக்கணும். இதனால என்ன ஆகுதுன்னா, கவிதைங்கிறது நம்ம சும்மா படிக்கிற ஒரு விஷயமா இல்லாம நாமளும் சேர்ந்து உருவாக்குற ஒரு படைப்பா மாறுது. கடைசியா இந்த கேள்வியோட முடிக்கலாம். ஒரு படைப்பாளி படிக்கிறவங்களோட அறிவுக்கு மரியாதை கொடுத்து அவங்க யோசிக்கிறதுக்காகவே தம் படைப்புல ஒரு வெற்றிடத்தை விடும்போது தானே அந்த படைப்பே முழுமையடையுது. ஒருவேளை ஒரு நல்ல கவிதைங்கிறது பதில்களை கொடுக்கறது இல்ல, நம்மள நாமளே சரியான கேள்விகளை கேட்டுக்க வைக்கிறது தான் போல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க.